டிஎஸ் ரவிச்சந்திரன் சார் சார் இன்னைக்கு ஆளுநர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நீங்களும் நிச்சயமாக படிச்சிருப்பீங்க. இது ஏற்கனவே நம்ம கடந்த காலங்களில் கேட்ட முக்கியமான குற்றச்சாட்டுக்கள் தான். இப்போ ஆளுநர் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமடைந்து விட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இன்னும் புரிஞ்சுக்கலாமா? ஆளுநர் அவருடைய வேலை இல்லை, இந்த மாதிரி குற்றம் அதிகரிச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றது அவருடைய வேலை இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன். தமிழக அரசு கொடுத்த தகவல்களில் தவறு இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டுவது அவருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அதன்படி தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, 12 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நிறைய முதலீடு வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் படிச்சிருப்பேன். பல லட்சம் கோடி வந்திருக்குன்னா கூட நான் படிச்சிருப்பேன். 12 லட்சம் கோடின்னு சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அடுத்த வாரம் நான் உங்ககிட்ட வாங்கின கடனை அடைச்சிட்றேன். நீங்கள் சந்தோஷமாக சரின்னு சொல்லுவீங்க. 78,000 ரூபா கொடுத்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நான் 1,56,000 வாங்கியிருக்கேன் கடன் உங்ககிட்டேருந்து. அப்போது தகவல் கொடுக்கும் பொழுது பொய்மையும் வாய்மையோட தேங்குற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நாடு நல்லா இருக்குது, சுபிட்சமாக இருக்குது, 80 வயசு கிழவி கூட மூதாட்டிக்கு கூட எந்த தப்பும் நடக்கலை, 5 வயசு குழந்தை கூட எந்த தப்பும் நடக்கலை, இது நான் பொதுவாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நானும் அதை படிச்சுட்டு போகிறேன். ஆனால் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் வருகிறது. அப்போ அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், பஞ்சாயத்து தேர்தலே நடத்தவில்லை, இது ஏன் நடத்தலை அப்படிங்கிறத நான் சொல்லணுமா வேண்டாமா, அல்லது நீங்களாக சொல்லணும். 375 பஞ்சாயத்தில் மட்டும் எல்லைகளை எங்களால் வகுக்க முடியல, அதனால் பல ஆயிரம் உள்ள பஞ்சாயத்தை நாங்கள் நடத்தவே இல்லை, நடத்தினா தோற்று போயிடுவோம், ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்களாக செலவு பண்ணீங்க, நாங்கள் தானே கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறோம், அதனால் நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லுங்கள், தேங்க்யூ, நானும் படிச்சுட்டு போகிறேன். இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு கருத்தை சொன்னால், அவர் சொல்கிறார் அழகாக 55 மில்லியன் எம்எஸ்எம்இ இந்தியாவில் இருக்குது, அதில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இன்றைக்கி இல்லை, இந்த 120 வருடம் நீதி கட்சி திமுக வந்ததுனால இல்லை, எத்தனாயிரம் வருடங்களாகவே தமிழகம் முதல் 4 இருக்கிறதுன்னும் போது 4 மில்லியன் எம்எஸ்எம்இ தானே இருக்குது. இதை ஏன் நீங்கள் சுட்டி காட்டலைனாலும் பரவாயில்ல, பாதுகாக்கப்படுகிறதுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது ஒரு காவல் நிலையத்திற்கு ஒருத்தர் போனால் அவருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துப்பேன். 888 பேருக்கு நீதி கிடச்சிதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மறுப்பேன். ஏன்னா 8088 பேர் நடு ரோட்டில் உட்காந்துருக்கான், அதுக்கு கப்பல் சிப்பில் கூப்பிட்டு 50 லட்ச ரூபா உங்களுடைய வரிப்பணத்தில் வாதாடி நீங்கள் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு நிற்கிறீங்க, நான் பேச வேண்டிய அவசியம் வரும். ஸோ கிள்ளி விட்டு ஸ்க்ரூ கொடுத்தா நானும் கை தட்டுறேன், ஆனால் தயவு செஞ்சு கிச்சு இல்லாமல் விட்டாதீங்க, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் படிக்க முடியாது. அடுத்தது உடனே என்ன பேச்சு வருது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஆளுநர் ராஜ்பவன்லேருந்து சட்டசபைக்கு வராருன்னு சொன்னால் ஆளுநருடைய புரோட்டோக்கால் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டசபை காவலாளிகிட்ட அவரை ஒப்படைச்சிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. இதுக்கு ஒரு தேசிய கீதம் வாசிக்கப்படும், ஓகேவா, வெளியில் நடக்கும். இதுக்கப்புறம் அந்த பொறுப்பு தமிழக காவல்துறை, கரெக்டாக சட்டசபைக்கு உட்பட்ட காவல்துறைக்கு அந்த ஆளுநருக்கான பொறுப்பு, கீழே இருக்கக்கூடிய சபை காவலருக்கு அந்த பொறுப்பு. இப்போ அதுக்கப்புறம் உள்ள அவர் வந்த உடனே கடந்த 5 வருடமாக இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கிற மரபாக ஜனாதிபதியோ அல்லது ஆளுநரோ அல்லது சில பேர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இவங்க வரும்போது ஆரம்பத்தில் தேசிய கீதமும் முடிவில் தேசிய கீதமும் பாட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடணும்னு சொல்லும்போது போன முறை அவர் கேட்டுக்கிட்டாரு, அதில் தப்பு இல்லைங்க, பாடிட்டு தேசிய கீதம் பாடுங்கன்னாரு. முதலமைச்சராக கருணாநிதி ஐயா தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு சட்டசபைக்கு வரும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடவில்லை என்றால் நான் அரசு பதவியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாரா? கிடையாது. அண்ணாதுரை ஐயா சொன்னாரா? கிடையாது. ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டசபையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி சட்டசபையை தொடங்குவது என்று ஒன்று விஷயம் வந்தது. சரி, 2019 ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார், எழுதி கொடுத்ததை வாசிப்பதற்கு ஆளுநர் எதற்கு அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறேன், ஸ்டாலின் ஐயா அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. டபால்னு சிலபஸ் மாறிடுச்சு, எழுதி கொடுத்ததை தான் அவர் வாசிக்கணும்னு சொன்னால் நான் படிக்கணுமா வேண்டாமா? முரண்படாதீர்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன். அடுத்தது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, போன முறை நேரலையை கட் பண்ணாங்க. ஏன் நேரலையை கட் பண்ணாங்கன்னா, அவர் வரப்போகிறாரு, ஏதோ ஒரு ரசாபாசம் நடக்க போகுது, அதை காட்டாமல் விட்டுறலாம். எப்படி எதிர்கட்சி தலைவர் பேசினா காட்டாம கொடுக்கல, இல்லைங்க, அவங்க பொதுவாகவே நேரலை கொடுக்கறதுங்கிறது எப்படின்னா, எதிர்கட்சியிலேருந்து யார் பேசினாலும் கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதையும் இதில் செய்யலை. இன்றைக்கி அவர் வந்த உடனே மைக் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்பாவு ஐயா வெளில என்ன சொல்கிறாரு, சபாநாயகர் எந்திரித்தால் எல்லாருடைய மைக்கும் ஆஃப் ஆகும்னு சொல்கிறார்.
இது சட்டசபையினுடைய மரபாகவே இருந்துட்டு போகட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஆளுநர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் அது எல்லாமே. ஆமா, நீங்கள் அங்கே கர்ச்சீப்பையும் எடுக்கக்கூடாது, மூக்கையும் சிந்தக்கூடாது. ரொம்ப சிம்பிள். நான் சொல்ல புரியுதுங்களா? அவர் திரும்பி கிளம்பி போற வரைக்கும் அதுதான் பண்பாடாக இருக்க வேண்டும். சபாநாயகர் இருக்கை கூட ஆளுநர் வந்து விட்டார், ஆளுநர் தான் அமருவார், தனி இருக்கை கொடுக்க கண்ட்ரோல் வில் பி given. ஏன்னா நீங்க 60 வருடமா ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆட்டுக்கு தாடி தான் கவர்னர், அவர் வேஸ்ட், அவர் வெறும் போஸ்ட்மேனு. நல்ல வேலை அவருக்கு காக்கி யூனிஃபார்ம்லாம் கொடுத்து தொப்பியெல்லாம் போட்டு போஸ்ட்மேன் மாதிரி காட்டலை. நல்ல வேலை நீங்கள் ஏதோ கோட் சூட்டு போட்டுக்கோங்கன்னு விட்டு தொலைச்சிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆளுநர் என்பது தான் நாட்டுக்கு நாடி, அவர் தான் வந்து இந்த அரசின் பாதுகாவலர். ஆளுநரும் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பதவி பிரமாணம் ஏற்கும்போது காப்பேன் என்று சொல்லுகிறீர்கள், நான் ஏற்கும்பொழுது பாதுகாப்பேன் என்கின்ற வார்த்தையை சொல்கிறேன். இதுதான் உனக்கும் எனக்குமான வித்தியாசம்னு சொல்கிறார். ஆளுநர் ஐயாவை பற்றி சில விஷயங்களை சொல்லும்போது துரைக்கண்ண ஐயா வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததில்லை அப்படிங்கிறத ஒரு காரணமாக எடுத்து சொன்னார். சேஷன் ஐயா வர வரைக்கும் தேர்தல் அதிகாரிங்கிறது நம்ம ஊர் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி தான் போல் இருக்குதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். சேஷன் ஐயா வந்ததுக்கு பிறகுதான் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, தேர்தல் அதிகாரி என்பவர் அரசின் அங்கமே இல்லை, அரசு அங்கமே இல்லை, அவர் அது தனி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். அடுத்தது நீங்க என்ன சொல்றீங்கன்னா 12 லட்சம் முதலீடு வந்ததுன்னு சொல்றீங்க. உங்க கைடன்ஸ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். கைடன்ஸ் தானே சிங்கிள் விண்டோ, அதுல சொல்றாங்க இல்லையா எந்தெந்த வருடம் எத்தனை முதலீடு வந்தது, எத்தனை பேருக்கு வேலை கிடைத்ததுன்னு சொல்றாங்க. அதையாவது நீங்க எடுத்து காட்டி பாருங்க, நாங்க கைடன்ஸ்ல கூட இதே பொய்யை தான் இதே உண்மையை தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆளுநர் ஆமா கைடன்ஸும் சொல்லியிருக்குது அப்படின்னு படிச்சுட்டு போயிருப்பாரு. சரி, அதுலயும் கிடையாது. அது அடுத்தது பாருங்க, சாதி அப்படிங்கிறது வந்து இங்கே கூத்தாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு 2 வருடத்துக்கு முன்னாடியே ஆளுநர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சாதி கலவரங்களே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தேர்தல் வரப்போகுது, நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறீங்க, அதுல எந்த சாதியின் அடிப்படையில் கொடுக்க போறீங்கிறத பார்த்தா தெரியும். உங்களுக்கு நீங்களே சிரித்து விட்டு உங்களுடைய கண்ணாடியே உங்களை பார்த்துட்டு இந்த குரங்கு பொம்மை எங்க கிடைக்கும் அப்படின்னு வடிவேல் மாதிரி கேட்டீங்கன்னா அவர் குரங்கு பொம்மை 400 ரூபாய்க்கு கிடைக்கும் தான் சொல்லுவார். அதை புரிந்து கொள்ளாமல் பேசுறீங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் ஐயா சொன்னதுனால அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு பதில் சொல்லிடுறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது 2023 3407, 2024 5319 போஸ்கோ வழக்கை பொறுத்த வரைக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது நவம்பர் 12 2025 டிஸ்டர்பிங் ரெடி ரெக்கனர் ஆஃப் போஸ்கோ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை கொடுக்குது. ஹிந்து சொல்லுது, தி ஹிந்து சொல்லுது 15/4/2023 போஸ்கோ ரிமைனிங் வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்குது. அதை ஆளுநர் தப்பாக சொல்லிட்டாரு நீங்க சொல்றதாக இருந்ததுன்னா, அது என்சிஆர்பி சொன்னாலும் எனக்கு அது அவசியம் இல்லை, வேற யார் சொன்னாலும் எனக்கு அது அவசியம் இல்லைங்கிற அடிப்படைக்குள்ள நான் வந்துருவேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அப்போ ஐயா ரொம்ப அற்புதமா ஒரு டிராமாட்டிக் கேள்வி கேட்டார். இன்றைக்கு ஆளுநர் வெளியேறினாரே, அது போல ஜனாதிபதி வெளியேறினால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களான்னு கேட்கிறாரு. ஐயா எங்க வீட்டில் பக்கத்து வீட்டு பொண்ணை சரியா வளர்க்கல, அது ஓடி போயிடுச்சு, அதுக்காக உங்க வீட்லயும் ஓடி போகணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்? நீங்க தான் ஒழுங்கா வளர்க்குறீங்களே. நாட்டை காப்பாத்துகின்ற வகையில் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, தேசாபிமானிகள் அங்க ஆட்சியில் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஜனாதிபதி எதுக்கு வெளியேற போறாரு? உங்க வீட்டுல ஏன் ஓடி, அது பக்கத்து வீட்டுல சாரி ஏன் ஓடி போனாங்கிறத நீங்க பாருங்கன்னு நான் சொல்றேன். இப்படியா பேசுவீங்க ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு? டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார், எனக்கு ஒரு 4 நிமிஷம் மட்டும் கொடுங்க, சில முக்கியமான விஷயத்தை சொல்லுங்க. இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு கொண்டு வராங்க. அதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து ரீகா. இதில் மகாத்மா காந்தி ஐயா பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி பேரை கொண்டு வராங்க. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எம்ஜிஆர் ரீகான்னு மாறுது. அந்த பேரை படிச்சிங்கன்னா எம்ஜிஆர் ரீகான்னு மாறுது. ஐயா தான் அங்கே மன்மோகன் சிங் அரசில் கூட்டணியில் இருக்கார். இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏற்கனவே எம்ஜிஆர் பேரெல்லாம் நாங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம், முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் என்ன கொண்டு வந்தாங்க. அந்த என்னங்கிறது என்ன? நேஷன்னா என்ன? இந்தியாங்கிறது ஒரு தேசம், இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று. இந்தியாங்கிறது ஒன்றியம். ஆனால் அங்கே என்ன கொண்டு வந்து மன்ரேகான்னு மாற்றினாங்க. இதுதான் திமுகவுடைய அற்புதமான திராவிட மாடல். 2006 குருமூர்த்தி ஐயா சொல்கிறாரு, 2006 11 வரைக்கும் இந்திய கான்ஸ்டியூஷனை தமிழில் மொழிபெயர்த்தது கலைஞர் அரசு. எந்த இடத்திலும் ஒன்றியம் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறத கூட அப்படி பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒரு விஷயம் துரைக்கருண் ஐயா சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப நாளாக இந்த உரிமைக்கு கை கொடுப்போம், குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்ங்கிறது எனக்கு ஒரு கொள்கை ரீதியான விஷயமாகவே தெரிஞ்சது. இந்த உரிமைக்கு குரல் கொடுப்போம்ங்கிறது 16%, 14%, உறவுக்கு கை கொடுப்போம்ங்கிறது எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட மாடல் எனக்கு புரிஞ்சுது. இன்றைக்கி சட்டசபையில் திடீர்னு அப்பாவு ஐயா ஆங்கிலத்தில் பேசினார். எதுக்கு பேசினாருன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதாவது உடனே இது நேஷனல் பூரா பரவ போகுது, கவர்னர் வெளில வந்துட்டாருன்னு. அப்போ இவங்களுடைய கருத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும். ஆனால் மைக் ஆஃப் ஆனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அது என்னன்னா, போன வருடத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அடுத்த முறை ஆளுநர் அவருடைய உரையை தமிழில் வாசிப்பார் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி அவர் தமிழில் வாசித்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மைக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறேன். ஆனால் ஆஃப் பண்ணவே இல்லையா? இங்கே பாருங்க, ஆஃப் சொல்லிட்டாங்களே. அப்போ நம்ம அதே கருத்தை திருப்பி இல்லை அப்பாவு ஐயா ஒன்று சொன்னார், சபாநாயகர் எழுந்திரிச்சா எல்லா மைக்கும் ஆஃப் ஆகும்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மைக்கை தான் ஆஃப் பண்ணல, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல அப்துல் கார் பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணார்? அவர் சொன்னாரா இல்லையா? அடுத்தது மசோதாக்கள் நிறுத்தப்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பேசும்போது இயல்பாக துரைக்கருண் ஐயா சொன்னார். மசோதாக்கள் நிறுத்தப்பட்டது எல்லாமே வேந்தர் சார்ந்த விஷயம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான், வேற எந்த மசோதாவும் நிறுத்தப்படவில்லை. இதை குருமூர்த்தி ஐயாவும் அண்ணாமலை ஐயாவும் எடுத்து சொன்னாங்க. இந்த வேந்தருக்கான விஷயத்தை ஏற்கனவே நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் 512வது பக்கத்தில் கருணாநிதி ஐயா ஜெயலலிதா அம்மாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த வேந்தர்லாம் முதலமைச்சர் வேந்தரா இருக்கக்கூடாது, முதலமைச்சர் பதவி இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கு ராத்திரி போயிடும், அந்த சமயத்தில் கல்வி விஷயங்கள் பாதிக்க படக்கூடாதுன்னு அற்புதமாக ஒரு பக்கம் பூரா விளக்க உரை எழுதியிருந்தார். இதைத்தான் மசோதாக்கள் எடுத்தாங்க. ஆளுநர் இன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டில் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். பல கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படவில்லை எடுத்து சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? அறங்காவலர் தான் முடிவெடுக்க முடியும். சேகர் பாபு ஐயாவோ மற்றவங்களோ எடுக்க முடியாது. அவன் மாலைக்கு போட்டிருந்தாலும் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க எடுக்க முடியாது. தங்கத்தை ஏற்கனவே மாற்றிட்டோம், அதை அடுத்த ஆட்சி காட்டி கொடுத்துரும், அதனால் உரிக்கின கதையாக காட்டி உள்ளே நுழைச்சிடலாங்கிற முடிவுலாம் அவங்க எடுக்க முடியாது. அறங்காவலர் தான் எடுக்கணும். அடுத்தது முதல்வர் தீர்மானத்தை பற்றி துரைக்கருண் ஐயா ஒன்று சொன்னார். முக்கியமான பாயிண்ட். 2024 ஆளுநரை வைத்துக்கொண்டே அந்த தீர்மானம் வருது. ஆளுநரை வைத்துக்கொண்டே ஸ்டாலின் ஐயா படிக்க தொடங்குறாரு. அதனால தான் என்ன இவர் தமிழில் ஏதோ பேசுகிறாருன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வெளிநடப்பு செய்தார். ஆளுநர் ஒரு சபையில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே நீங்கள் காலர் பட்டனை கூட மாற்ற முடியாது. ஆனால் தீர்மானத்தையே ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடிபோதையில் ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. 2 பேர் குடிபோதையில் ஏதோ சண்டை போட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. ஒரு குற்றம் எதனால நடந்தது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். வேற எந்த விதத்திலையும் நீங்க பார்க்க கூடாது. கவர்மெண்டோட எல்லா டெண்டர்லையுமே ஆஸ் பர் தி பிரசிடென்ட்டின் அனுமதியின்படி எந்த தமிழக டெண்டரா இருந்தாலும் சரி, நீங்க ஏற்கனவே உங்க சம்பந்திக்கு எழுதி கொடுத்து நினைக்கிற டெண்டரா இருந்தாலும் சரி, அதன் காரணங்கள்ல தான் நீங்க எடுத்து கொண்டு வரணும். இது எதையுமே தெரியாம. ஆனால் ஆளுநரை பற்றி சொல்லும் பொழுது முருகன் ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு. வள்ளலாருடைய இடத்துக்கும் போய் இமானுவேல் சேகர் இடத்துக்கும் ஒரே நாளில் சென்று வந்த ஒரே மனிதன் எங்க கவர்னர். அதாவது சரி, இப்படி போனா வாக்கு கிடைக்கும், அப்படி போனா வாக்கு கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணமே 3 வருடத்துக்கு முன்னாடி அவருக்கு இல்லாம இருந்தது. இதை எதையுமே புரிந்து கொள்ளாமல் திராவிட மாடல் இன்னொரு 4 மாசம் நடத்துங்க, நல்லா